ப்ரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. இப்பொழுதும் கூட நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்க நேரம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock. சும்மா அப்படியே கதவை கிட்ட நின்று ஓப்பன் பண்ணி வச்சு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் மருந்து நின்றுட்டே இருந்தேன். அப்புறமே தான் வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. பாருங்களேன், ஓவியம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது, எந்த ஒரு அசைவுமே இல்லாமல். இது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்கள். ஆமாம், இது என்ன சொல்லுவாங்கன்னா கோரக்காடு பாய் இருக்கு இல்லையா, அது இந்த கோரப்புல்லெல்லாம் விளைவிக்கிற இடம். ஆப்போசிட்டில் இப்போ நான் ரொம்ப தூரத்தில் காட்டுறேன். ஆமாம், இப்போ பாருங்கள், ஜூம் இல்லாமல் இவ்வளோ தூரத்தில் இதுதான் நம்ம வீட்டுடைய கேட். அதுக்கு முன்னாடி ரோடு, அதுக்கு அந்த பக்கம் வாய்க்கால், இது தென்னை மரம். ரொம்ப தூரத்தில் தென்னை மரம் இருக்குது, ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே என்ன இருக்குன்னா ஆறு இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். அப்படியே காண்பிச்சுக்கிட்டே வரேன். அப்போது இது பாருங்கள், வாழைத்தோட்டம் சூப்பராக இருக்கு இல்லையா. நான் திருமணமாகி போகிற இடம் இப்படி தான் இருக்கணும்னு என் திருமணத்துக்கு முன்பதாக நான் ஆசைப்பட்டேன். ஏசப்பா அப்படியே அந்த ஜபத்தை கேட்டு என்னை இந்த மாதிரியான ஒரு ஊரில் கொண்டு இது காவிரி ஆறு பாய்கிற இடம், ஓடுகிற இடம். இந்த இடத்துல கொண்டு எங்களை வச்சுருக்காரு. இதான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக பசுமையான ஒரு ஏரியா. இந்த இடத்துல கொண்டு எங்களை வச்சுருக்கார், குடும்பமாக ஊழியத்தில் வச்சுருக்கார், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக. நான் பார்த்து ரசித்ததை நான் உங்களுக்கும் காண்பிக்கணும்னு நினச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வேதத்தில் எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு காரியம் என்னென்னா, இஸ்ரவேல் சபையர் எல்லாரையும் பார்த்து காலேபு யோசுவாவும் சொல்கிறாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகாநல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திற்கு கொண்டு போய் பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எங்களை கொண்டு வந்துட்டார். இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மக்கள். இந்த மகாநல தேசம் இந்த மக்களையெல்லாம் ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், தம்முடைய சொந்த ஜனங்களாக சேர்த்துக்கொள்வார்னு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Bye. God bless you.